உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத காய்கறி எது? அவரைக்காய். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெறுக்கப்படக்கூடிய காய்கறி வகைகள் தான் பார்க்க போறோம். ஒரு 3 கெஸ் பண்ணுங்களேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸே பெருசா பிடிக்காது, நான்வெஜ் பர்சன் நான், இதனால சொல்றேன் பாவக்காய். பாவக்காய். ஸோ பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இல்ல, இது நிறைய பேர் சாப்பிட்றாங்க போல. அட பாவீங்களா. வேற வெண்டைக்காய். வெண்டைக்காவும் லிஸ்ட்ல இல்ல. கீரை. கீரை லிஸ்ட்ல இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. கீரை வந்து நிறைய பேருக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மாம்ஸ் வந்து இதை நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இதை சாப்பிட்டா உனக்கு நல்லதுன்னு. ஆனால் நிறைய பேர் வெறுக்கிற ஒரு விஷயம்னா அது கீரை தான். ஸோ 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட். கேரட் தித்திப்பா இருக்கும், ஆனாலும் நிறைய பேருக்கு இது பிடிக்கல போல. ஆமா, கேரட் வந்து நிறைய பேர் வெறுக்கிறாங்க அப்படின்றது போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கோஸ். ஆப்வியஸா இது எனக்கும் பிடிக்காது, நிறைய பேருக்கு இதுவும் பிடிக்காது. ஓகே, ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. மஷ்ரூம் வந்து சாப்பிடுவேன், நானும் சாப்பிடுவேன். ஆனால் நிறைய பேருக்கு மஷ்ரூம் பிடிக்கல போல, மஷ்ரூமும் வந்து பிடிக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் பக்கம் நான் போனதே இல்லை, சொரக்காய். சொரக்காய் உங்களுக்கு பிடிக்குமோ? கிடையாது. ஓகே, சொரக்காவும் நிறைய பேர் வந்து பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தக்காளி. இது வந்து சமையலுக்கு இருந்தே ஆகணும், இருந்தாலும் தக்காளி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றதும் போட்டு. தக்காளி சமையல்ல இருந்தே ஆகணுங்க, சாம்பார் காரக்குழம்புன்னு எல்லாத்துலயும் இருக்கும், நானா சாப்பிட்டுருவேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து தக்காளி பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க போல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னோட ஃபேவரட், ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்கல அப்படின்னு போட்டிருக்காங்க, கத்திரிக்காய். நல்லா எண்ணெய் கத்திரிக்காய், சாம்பாரில் கத்திரிக்காய் அப்படின்னு நிறைய சாப்பிட்ருக்கேன். கத்திரிக்காயும் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருஷ்டி சுற்றி உடைப்போல்ல பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், இதுவும் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப புதுசா இருக்கு, இந்த காய் நான் பார்த்ததும் இல்லை, ஆனால் திண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆமா, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஓகே, திண்டாக்காய் நான் பார்த்தது இல்லை. திண்டக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அறவே இதை வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்றத லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. நான் சாப்பிட்டது இல்லை. ஓகே, இந்த லிஸ்ட் எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து போட்டிருக்காங்க, அவங்களோட லிஸ்ட்ல இருந்து எடுத்தது. ஸோ இவ்வளோ காய் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவாக்கு வந்து எந்த காய் பிடிக்கல அப்படின்றது சொல்லிட்டாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் பிடிக்காது. உங்களுக்கு எந்த காய் பிடிக்காது? இதை வந்து நான் அறவே ஒழிச்சிடுவேன், இப்போ புரட்டாசி மாசம் வர போயிட்டு இருக்கு, இதெல்லாம் போட்டால் நான் சாப்பிடவே மாட்டேன், வீட்டில் பட்டினியா கூட கிடப்பேன் அப்படின்னு எந்த காய் நினைக்கிறீங்களோ ஓகே, அந்த காயை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த டேட்டாவோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்றோம். பாய்.